அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த லெவல் நம்ம கொடுக்குறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது வந்து நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தாங்க. இதை வைத்து ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சும்மா அடிஷனல் டூல் தான். இது ஏன் தினமும் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அது எங்க இந்த ப்ரைஸே நான் கொடுக்குற ப்ரைஸே வரலனாலும் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம கிளாஸ் இந்த நம்ம கொடுக்குற மேக்ஸ் வேல்யூ இது எல்லாமே இன்ட்ராடே கிளாஸ்ல வரக்கூடியது. இந்த கிளாஸ் வருகிற 26ஆம் தேதி துவங்குது. 25 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஒரு பேட்ச்க்கு அலோவ் பண்றோம். என்ரோல் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க நோ ப்ராப்ளம். யாராவது இந்த டீட்டெயில் கேட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பல அப்படின்னா எனக்கு எகைன் மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்மளுடைய டேட்டாஸ் பார்த்துடலாம். FIDA டேட்டாஸ் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, 6,50,000 கான்ட்ராக்ட் நியர் பைல இருக்காங்க. இன்னும் இங்க பாருங்க, நேற்று சேஞ்சஸ் 80,000 கான்ட்ராக்ட் வந்து செல்லுக்கு மாறி இருக்காங்க. ஆனா இது சின்ன குவான்டிட்டி, இதுதான் இன்னும் டாமினேட்ல இருக்கு. ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் 35,000 கான்ட்ராக்ட் இருக்கணும்னா நேற்று ஒரு 57,000 கான்ட்ராக்ட் எகைன் பைக் வந்துருக்கு. அப்போ இந்த ரெண்டுல விஷயங்கள், இது வந்து முடித்த போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல மாத்திக்கலாம். இவங்க அதே டைரக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஆப்போசிட் மாறலாம், இல்லை இவங்க அதே டைரக்ஷன்ல இல்லை ஆப்போசிட்ல மாறும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு முடிவு வர முடியாது. ஆனா ரீட்டைல் ட்ரேடர் வந்து இந்த பையிங் இருக்காங்கல்ல, இவங்க ஃபுல்லா செல்லிங்க்கு மாறினாதான் மார்க்கெட் மேல சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க பையில இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு செல்லிங்கான ப்ரெஷரை காமிக்கும், அதிக கான்ட்ராக்ட். அதே போல இங்க ப்ரோ ட்ரேடரும் அதிகமா வரணும். இவங்க நியூட்ரல்ல பெரிய கான்ட்ராக்ட் வச்சிடல பாருங்க. நியூட்ரல்ல ஒரு 50,000 கான்ட்ராக்ட்ன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க? 6,50,000. இவங்க வெறும் 50,000 தான், அந்த அளவு தான் கொண்டு போறாங்க. அப்போ இவங்க அதிகமா வந்தாங்கன்னா ப்ரோ ட்ரேடர் பெட்டரா இருக்கும். அந்த பக்கம் ட்ரெண்ட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இது அடிஷனல் டூல் தான். இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ணணும். சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வருவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி சொல்றோம்னா அது எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்னு கிடையாதுங்க. இன்னைக்கு 2400 புட்ல கொடுக்குறோம். 24,000 கொடுக்கலாம், 24,300, 900 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம், 24,300 கொடுக்கலாம், 400 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், புட்டு கொடுக்கலாம், காலு கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். அப்போ ஏங்கிறது சிந்தி நம்ம மேக்ஸ் சார்ந்த மட்டும் தான் அனுப்புறோம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கூட கத்துக்கோங்க. ஆனா கத்துக்கிட்டா அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட போய் கத்துக்கிட்டாலே ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு 24,100 புட்டு 248 rupees, 248 ரூபா சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். 248 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ 2400 வந்து புட்டு வந்து 248 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. இந்த பிரீமியமா வரல, நான் என்ன சார் பண்ணிட்டோம்? இக்னோர் பண்ணிட்டு யூடியூப் பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஏன்னா அது அடுத்த வேல்யூ இங்க இருந்து கீழே வந்தா எகைன் இன்னொரு வேல்யூ இருக்கும், அதை எடுத்துட்டு திரும்பவும் அதே டைரக்ஷன் போகலாம். அதே போல மேல போனாலும் ஒரு வேல்யூ எடுத்து திரும்பணும், இல்ல அதே டைரக்ஷன் போகலாம். அப்போ அடுத்தடுத்த வேல்யூ, இது ஒரு ஸ்ட்ரைக்கு எவ்வளவு பாயிண்ட் ஏறும், எப்படி எல்லாம் ஏறும், அப்படியே எப்படி எல்லாம் இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் தானே. முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லைவ்ல போய் இதை பாரு, ஓப்பன் டெஸ்ட் பாரு, பிரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்னை பாரு, அதெல்லாம் இங்க கிடையாது. மேக்ஸ், சம் ரூல்ஸ், என்ட்ரி எங்க எடுக்கணும், என்ன விலையில வாங்கணும் முன்னாடியே நமக்கு தெரியும், எங்க டார்கெட் புக் பண்ணணும் தெரியும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்ன்ற எல்லாமே நமக்கு முன்னாடி கால்குலேஷன்லேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி எந்த இடத்துல ட்ரேட் பண்றது தான் லைவ்ல நம்ம வேலை. எந்த ஸ்ட்ரைக்ல ட்ரேட் பண்ணா எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். எங்க இருக்கும்போது எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட். யூடியூப் பார்க்குறவங்க நீங்க பிரைஸ் செக்ஷன் பார்க்கலாம், பேட்டர்ன் நீங்க என்ன மெத்தட் படிச்சிருக்கீங்களோ அதை பார்க்கலாம். அது கூட இந்த மேக்ஸ் வேல்யூ இப்போ இந்த 248 சப்போர்ட் எடுக்குதுன்னா அப்போ என்ன, மார்க்கெட் இறங்க போகுதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ உங்க மேக்ஸ்ல வந்து உங்க ட்ரெண்ட் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் எது பாக்குறீங்களோ அது கூட அது மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கணும், இல்லையா தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இதுல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. யார் சொல்றது இம்ப்ரூவ், நான் சொல்றது நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருந்தா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.